कृष्ण 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 सुंदरतम कृष्ण कृष्ण सुंदरतम कृष्ण सुंदर 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 सुंदरतम कृष्ण निम्लोचे स्फुरसि त्वं सुन्दरतम कृष्ण विहयसे विहरसि त्वं सुन्दरतम कृष्ण भूम्यां भासि त्वं सुन्दरतम कृष्ण सुन्दर 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 सुन्दरतम कृष्ण सुन्दर 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 सुन्दरतम कृष्ण सुन्दर 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 सुन्दरतम कृष्ण मन्दहासवदन सुन्दरतम कृष्ण मन्दमरुतं वेजसि त्वं सुन्दरतम कृष्ण मन्दं चलति मया सार्धं सुन्दरतम कृष्ण सुन्दर 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 सुन्दरतम कृष्ण सुन्दर 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 सुन्दरतम कृष्ण सुन्दर 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 सुन्दरतम कृष्ण यानि चेत्यासि त्वं सुन्दरतम कृष्ण तिष्ठानि चेत् तिष्ठसि त्वं सुन्दरतम कृष्ण अन्धकां खेलसि त्वं सुन्दरतम कृष्ण सुन्दर 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 पूर्णतम कृष्ण सुन्दर 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 सुन्दरतम कृष्ण सुन्दर 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 पूर्णतम कृष्ण सुन्दर 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 सुन्दरतम कृष्ण सुन्दरतम कृष्ण पूर्णतम कृष्ण सुन्दरतम कृष्ण पूर्णतम कृष्ण पूर्णतम कृष्ण पूर्णतम कृष्ण 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 पूर्णतम कृष्ण நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. பகவான் கிருஷ்ணன் மீது எழுதி இசையமைத்து பாடப்பட்ட இந்த சம்ஸ்கிருத பாடலை கேட்டு ரசித்தீர்கள் இல்லையா? அதன் பொருளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசை.
இந்த பாடலை எழுதியவர் திருமதி ஐயாறு ராஜேஸ்வரி அவர்கள். அற்புதமான கர்நாடக சங்கீத இசை பாடகி, சம்ஸ்கிருதத்தில் மிகுந்த புலமை கொண்டவர். சம்ஸ்கிருதம், ஹிந்தி, தமிழ் என்று 3 மொழிகளில் இறைவன் சார்ந்த பாடல்களை எழுதுவதில் வல்லவர். பரம கிருஷ்ண பக்தை. பகவத்கீதையை அத்தனை முறை அத்தியனம் செய்திருக்கிறார். பொருள் விளங்கி கொண்டு அவர் மற்றவர்களுக்கு எடுத்துரைத்தும் வருகிறார். அப்படிப்பட்ட அவருக்கு இந்த பாடலை எழுத ஒரு பகவத்கீதை ஸ்லோகம்தான் தூண்டுகோலாக அமைந்தது என்று சொன்னால் மிகையில்லை. அது என்ன ஸ்லோகம் தெரியுமா? 10வது அத்தியாயத்தில் 21வது ஸ்லோகமாக வரக்கூடிய ஆதித்யானாம் அகம் விஷ்ணுஹு ஜோதிஷாம் ரவிரம்சுமான் மரீச்சிர் மருதாமஸ்மி நக்ஷத்ரானாம் அகம் சசி. ஆதித்யர்கள் 12 பேர், அவர்களில் நான் விஷ்ணுவாக இருக்கிறேன். ஒளி உமிழக்கூடிய பொருட்கள், ஒளிரும் பொருட்களில் நான் சூரியனாயிருக்கிறேன். மருத்துக்களில் நான் மரீச்சியாயிருக்கிறேன். நட்சத்திரங்களில் நான் சந்திரனாயிருக்கிறேன். இந்த ஸ்லோகம் அவர் மனதில் ஆழமாய் பதிந்திருக்க வேண்டும். அதனால்தான் அது முதற்கொண்டு ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் பௌர்ணமி சந்திரனை அந்த காணும் பொழுது அவருக்கு அங்கே சந்திரன் அல்ல, கண்ணனே தெரிவதாக அவர் உணர ஆரம்பித்தார். ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு இரவும், பௌர்ணமி இரவில் அந்த சந்திரன் தெரிகிறானா, பௌர்ணமி சந்திரன் தெரிகிறானா என்று அவருடைய தேடலும், அந்த சந்திரன் ஒளிந்து மறைந்து தோன்றுவது அவருக்கு கண்ணன் அவரோடு கண்ணாமூச்சி விளையாடுவதை போலவும் தோன்ற ஆரம்பித்தது. அப்படி இந்த பௌர்ணமி சந்திரனை கண்ணனாய் பாவித்து அவர் முன்பே 2 பாடல்கள் எழுதியிருக்கிறார். ஒரு முறை அவனை காணாது தவித்த போது எங்கே சென்றான் கண்ணன், எங்கே சென்றான் என்ற பாடலும், அதன் பிறகு அந்த கண்ணனை, அந்த பௌர்ணமி சந்திரனை மற்றொரு பௌர்ணமியில் கண்டவுடன் என்னை காண வந்தாயோடா செல்லக்கண்ணா என்று பாடியிருக்கிறார். அற்புதமான பாடகி, பாவம் ததும்ப, அந்த பக்தி பாவம் ததும்ப. கண்ணன் என்ன சொல்கிறான்? நான் எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன். அப்படி காணும் பொருளெல்லாம் அவனை காணக்கூடிய அந்த பாவம், அது இந்த சந்திரனில் அவனை காணும் பொழுது பரிபூர்ணமாக அவனாகவே அந்த சந்திரனை பாவித்து, ஏனென்றால் நக்ஷத்ரானாம் அகம் சசி என்று சொல்கிறான் இல்லையா, நான் சந்திரனாய் இருக்கிறேன் என்பதை அவள் மனதார உணர்ந்து இந்த பாடலை எழுதியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த பாடலின் ஆரம்பமே சுந்தர 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 சுந்தர, அழகு அழகு. கிருஷ்ணன் என்றாலே அழகுதானே, கண்ணன் என்றாலே அழகுக்கு, அழகென்றால் முருகன் என்றும் சொல்வார்கள். நம் அழகென்றால் கண்ணனும் கூடத்தான். அவனுடைய ஒவ்வொன்றும் தாமரை, கண்கள் தாமரை, முகம் தாமரை, உதடுகள் தாமரை, அவன் கைகள் தாமரை, கால்கள் தாமரை. இப்படி அவன் ஒவ்வொன்றும், அவனுடைய உடலின் வண்ணமோ காயாம்பு மலர்களின் காந்தியை ஒத்தது என்று அவன் அழகின் மொத்த உருவம். அப்படி அவனை அழகு 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 என்று சொல்லும் பொழுது, நான் 5வதாக சொல்லும்போது நீ அழகு என்று மட்டும் சொல்ல, நீ அழகிலெல்லாம் அழகு, சுந்தர தம என்று உனக்கு ஒப்புமை இல்லாத சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் சொல்லிவிடுகிறார் இந்த பாட்டில். சுந்தர 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 தம கிருஷ்ணா. சுந்தர தரக்கூட இல்லை, நீ இவனை விட அழகு அவனை விட அழகு என்பதில்லை, நீ சுந்தர தம கிருஷ்ணா, நீ எல்லாவற்றிலும் அழகானவன். நாராயண பட்டத்ரி நாராயணியத்தில் சொல்வார், நீ ஆச்சரியமான பொருட்களிலெல்லாம் ஆச்சரியமானவன், அற்புதமான பொருட்களிலெல்லாம் அற்புதமானவன், இனிமையான பொருட்களிலெல்லாம் இனிமையானவன், உலகத்தில் எதெல்லாம் மகிமை வாய்ந்ததோ அதிலெல்லாம் நீ மகிமை வாய்ந்த, உலகத்தில் எதெல்லாம் அழகோ அதிலெல்லாம் விட நீ அழகானவன், உனக்கு ஒப்புமை என்பதே இல்லை, அதுதான். அப்படித்தான் இந்த பாடலில் அவர் சுந்தர 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 தம கிருஷ்ணா என்று இந்த பாடலை பாடத் தொடங்குகிறார். முதல் 10 நிம்லோச்சே ஸ்புரசித்வம் சுந்தர தம கிருஷ்ணா. நிம்லோச்சே, சூரியன் அஸ்தமனமாகும் வேளையில் நீ ஒளிர்கிறாய், நீ அங்கே தோன்றுகிறாய்.
சூரியன் அஸ்தமனத்தில் சந்திரன் தோன்றக்கூடிய காட்சியை சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது நீ அங்கே தோன்றுகிறாய் கிருஷ்ணா. அழகனான கண்ணனே, நீ சூரியன் அஸ்தமிக்கும் போது அங்கே ஒளியோடு தோன்றுகிறாய். விஹாயசே விஹரதித்வம், ஆகாசத்தில் நீ நடை பயில்கிறாய். நீ இங்கும் அங்கும் ஆகாசத்தில் நடை பயில்கிறாய் அழகிய கண்ணனே. பூமியாம் பாசி, இந்த பூமியை ஒளிமயமாக்குகிறாய். உன்னுடைய ஒளியால் பூமியை ஒளி பெறச் செய்கிறாய். பௌர்ணமி சந்திரனில் அதன் குளுமை பூமி முழுவதையும் ஒளியோடும் குளிர்ச்சியோடும் வைக்கிறது. ஸோ அந்த அழகாக அந்த இடத்தில் நீ பூமியை ஒளிரச் செய்கிறாய். பூமியாம் பாசித்வம் சுந்தர தம கிருஷ்ணா. சுந்தர 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 தம கிருஷ்ணா என்று பாடுகிறார். மந்தஹாசவதனா, அடுத்த பத்தியில் அவர் சொல்லும்பொழுது மந்தஹாசவதனா, இறைவனின் புன்னகை என்பது எப்படி இருக்கும் தெரியுமா? மென்மையாக, அதிகமாக உதடுகளை பிரிக்காமல், அதே சமயம் உதடுகள் மூடியும் இல்லாமல், லேசாக பிரிந்தும் பிரியாமல், அதில் அந்த பற்கள் லேசாக தெரிய வேண்டும். அப்படி இறைவன் அவ்வளவு அழகாக இருக்கும் அந்த இறைவனுடைய புன்னகை. அதுதான் மந்தஹாசம். ஸோ மந்தஹாச புன்னகையை முகத்தில் ஏந்தியவனே என்று. அப்படி இந்த வார்த்தையை சொல்லும்பொழுது எனக்கு ஒரு உதாரணம் நினைவு வருகிறது. நாராயணியத்தில் ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரி சொல்வார், குழந்தை கண்ணன் சிரிப்பானா. அப்படி அவன் சிரிக்கும் பொழுது அவனுடைய தாமரை போன்ற இதழ்கள் விரித்திருக்கும் பொழுது அப்பொழுது அந்த குழந்தை கிருஷ்ணன் அவனுக்கு அப்பொழுதுதான் பால் பற்கள் முளைக்க தொடங்கி இருந்த சமயம். அப்பொழுது அவன் உதடுகள் லேசாக பிரியும் பொழுது அவன் பற்கள் லேசாக மேலும் கீழும் இரண்டு பற்கள் தோன்றும் பொழுது அது மல்லிகை மொட்டுக்களை ஒத்ததாய் தோன்றியதாம். எவ்வளவு அழகில்லையா? அப்படித்தான் மந்தஹாச வதனனான அவன் சுந்தர தம கிருஷ்ணா, எங்கள் அழகிய கண்ணன். மந்த மாருதம் பீஜசித்வம் சுந்தர தம கிருஷ்ணா. பௌர்ணமி நிலவில் அவர் நடக்கிறார். இந்த பாடலாசிரியர் நடந்து செல்லும் பொழுது வானில் கண்ணனை கண்டு அவனை ரசித்தவாறே நடக்கிறார். அப்பொழுது அங்கே குளிர்ந்த காற்று வீசுகிறது அவர் மீது. அப்பொழுது அவருக்கு தோன்றுகிறது, அந்த கண்ணனே அந்த காற்றை தனக்காக அனுப்பி இருப்பதாக. ஸோ நீ நல்ல மென்மையான அந்த தென்றல் காற்றை, மெல்லிய காற்றை வீசுகிறாய் கண்ணா, அழகிய கண்ணா. மந்தம் சலசி மயா சார்த்தம், நின்று நின்று மெதுவாக அந்த கண்ணனை பௌர்ணமி சந்திரனில் கண்டவாறே இந்த பாடலாசிரியர் நடக்க, அந்த சந்திரனும் அவர் கூடவே, அந்த கண்ணனும் அவர் கூடவே நடப்பதாய் அவருக்கு தோன்றுகிறது. என்னோடு கூட மெதுவாய் நடக்கிறாயே அழகிய கண்ணா. சுந்தர 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 தம கிருஷ்ணா. அடுத்தது, நான் நின்றால் நீ நிற்கிறாய், நான் சென்றால் நீ செல்கிறாய். யானி சேத் யாசித்வம் திஷ்டானி சேத் திஷ்டசித்வம். நான் நடந்தால் நீ நடக்கிறாய், நான் நின்றால் நீ நிற்கிறாய். கண்ணா, நான் என்ன செய்கிறேனோ அதையே நீனும் செய்கிறாய். என் தோழன் நீ, என் ஆத்மார்த்தமான சிநேகிதன் நீ என் கூடவே வருகிறாய். ஒரு கண்ணனை காட்டிலும் அற்புதமான தோழமை வேறென்ன இருக்கிறது? அவருக்கு அப்படி தோன்றுகிறது. அதோடு சில நேரங்களில் மரங்களின் பின்னாலோ மேகங்களின் பின்னாலோ அவன் மறைந்தான் என்றால் பாடலாசிரியருக்கு அவன் தன்னோடு கண்ணாமூச்சி ஆடுகிறானோ என்று தோன்றுகிறது. அந்த நேரத்தில் அவருக்கு சற்று வருத்தம். எங்கே ஒளிந்து கொண்டாய் கிருஷ்ணா, உன்னை எங்கே நீ மறைத்து கொண்டாய் என்று அவர் வருந்தி தேடும் பொழுது அங்கே அந்த மேகங்களின் பின்னால் இருந்தவன் தோன்றுகிறான். இதோ அந்த மேகங்கள் நகர அவனின் காட்சி தெரிகிறது. இப்படியாக அந்த பாடலாசிரியருக்கு அவனை காணாத துக்கமும் கண்டதும் மகிழ்ச்சியும் மாறி மாறி ஏற்பட அவருக்கு தோன்றுகிறது, நீ என்னோடு கண்ணாமூச்சி ஆடுகிறாயா? நீ என் தோழன் என்பதால் என்னோடு நீ கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுகிறாயா என்று கண்ணனிடம் கேட்கிறார். அந்தகாம் கேலசித்வம் சுந்தர தம கிருஷ்ணா. என்னோடு நீ கண்ணாமூச்சி ஆடுகிறாயே அழகிய கண்ணா. சுந்தர 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 பூர்ணதம கிருஷ்ணா. பகவான் எல்லா அவதாரங்களிலும் கிருஷ்ணாவதாரம் மட்டுமே பரிபூர்ணமான அவதாரம். அத்தனை சக்திகளோடும் முழுமையாக தோன்றிய அவதாரம் என்றால் அது கிருஷ்ணாவதாரம். அதை இங்கே பூர்ணதம கிருஷ்ணா என்று வார்த்தையின் மூலமாக அவர் சொல்கிறார்.
மேலும் இறுதியில் சுந்தர 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 தம கிருஷ்ணா, நான் எத்தனை சொன்னாலும் அது போதவில்லையே, நீ அழகு 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 அழகுக்கெல்லாம் அழகென்று நான் எத்தனை முறை சொன்னாலும் அது போதவில்லையே கண்ணா என்று இந்த பாடலை இதோடு முடிக்கிறார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.